கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த இரவு ஜெப வேளையிலே உங்களோடு தேவ சமூகத்தில் வந்திருப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாழ்வை மாற்றும் வல்லமையான இரவு ஜெபம் நிச்சயமாய் அதிநிச்சயமாய் உங்கள் வாழ்க்கை சரித்திரத்தை மாற்றும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. நிச்சயமாய் இவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்ட, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டவர் மாத்திரமல்ல, வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த சிருஷ்டிகர்த்தாவே நம்மோடு இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் எவனும் எதுவும் எந்த காரியமும் உங்களுக்கு விரோதமாய் ஜெயம் கொள்ள முடியாது என்பதை நன்றாக மனதிலே நிறுத்திக் கொள்ளுங்கள். நிச்சயமாய் இப்படியாக ஏசாயா 49 அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் மீது கர்த்தர் கண்ணோக்கமாய் இருக்கிறார். தாயின் கற்பத்தில் நீங்கள் உருவாகும் முன்பே உங்களை அவர் தெரிந்து கொண்டார், முன்குறித்தார், அழைத்தார், உங்களை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். எவர்களை அவர் பரிசுத்தப்படுத்தினாரோ அவர்களை மகிமைப்படுத்தாமல் விட்டதே இல்லை என்பது வேத சத்தியம். அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் கவனியுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை, அற்புதமான அதிசயமான காரியங்களை கர்த்தர் நடத்த போகிறார். இவைகளையெல்லாம் நீங்கள் பார்த்து ஒரு நாளிலே ஆச்சரியப்பட போகிறீர்கள். இப்படியெல்லாம் என் வாழ்க்கையிலே நடக்கும் என்று நான் நினைத்து பார்த்ததே இல்லை. என் வாழ்க்கையிலே இத்தனை அற்புதமான இடங்களை, இப்பொழுது இத்தனை மேன்மையான அற்புதமான வாய்ப்புகளை, வசதிகளை நான் பெற்றுக்கொள்ளுவேன் என்று என் கற்பனையிலும் நான் நினைத்து பார்த்திராத காரியங்கள் என் வாழ்க்கையிலே நடக்கிறது என்று நீங்கள் சொல்லி மகிழத்தக்கதாக கர்த்தர் அதிசயமான அற்புதமான காரியங்களை செய்வார். யோபு 9:10 சொல்லப்பட்டிருக்கிறபடி அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர். அவரே உங்களோடு இருக்கிறார். அவரே உங்களை முன்குறித்து அழைத்து பரிசுத்தப்படுத்தி இதோ மகிமைப்படுத்த போகிறார் என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதிருங்கள். அன்பு தேவ பிள்ளைகளை, 13 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, வானங்களே கம்பீரித்து பாடுங்கள், உயர்ந்தவர்களே மேன்மையானவர்களே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமே கம்பீரித்து பாடுங்கள், பூமியே களிகூறு, பர்வதங்களே கம்பீரமாய் முழங்குங்கள். நீங்கள் என்ன சூழ்நிலையில் எந்த பொசிஷனில் இருந்தாலும் சரி, கம்பீரித்து பாடுங்கள், கம்பீரித்து முழங்குங்கள், களி கூறுங்கள். ஏன்னா கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு ஆறுதல் செய்தார். ஐயா, கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு, தம்முடைய ஜனமாய் இருக்கிற இந்த ஜெப வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் உங்களுக்கு ஆறுதல் செய்வார் அல்ல, செய்தார். சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மீது இரக்கமாய் இருப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் உங்களுக்கு ஆறுதல் செய்யும் பொழுது, இந்த கர்த்தர், இந்த அற்புதமான ஆண்டவர் உங்களுக்கு ஆறுதல் செய்யும் பொழுது, உங்கள் மீது இரக்கமாய் இருக்கும் பொழுது, பாருங்கள், ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை. இதோ என் உள்ளம் கைகளிலே உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எல்லாம் எப்பொழுதும் என் கண் முன்னே இருக்கிறது என்று சொன்ன அற்புதங்களின் ஆண்டவர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதமான காரியங்களை, அதிசயமான காரியங்களை செய்வார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களை அவர் உள்ளம் கையிலே வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறாரே. நீங்கள் எத்தனை பிரச்சனைகள், ஆபத்துகள், துயரங்களிலே அகப்பட்டிருந்தாலும் சரி, எத்தனையோ பாடுகளில், எத்தனையோ நெருக்கடிகளில், சிறையிருப்பில் இருப்பது போன்ற சிக்கல்களிலும் உபத்திரவங்களிலும் நீங்கள் இருந்து கொண்டு அகப்பட்டு வெளியே தப்பிக்க வழியே இல்லாத சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை என் உள்ளம் கையிலே வரைந்து வைத்திருக்கிறேன். உன் மதில்கள் எல்லாம், உன் குடும்பம், உன் வாழ்க்கை, உன் தொழில், உன் ஊழியம், உன் மதில்கள் எல்லாம் எப்பொழுதும் என் கண் முன்னே இருக்கிறது என்று சர்வ வல்லமை உள்ள தேவன் சொல்லுகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, அப்படியாய் இந்த அற்புதங்களின் ஆண்டவர், அவரே உங்களை இரவும் பகலும் பாதுகாக்கிறவராய், அவருடைய மகிமையான கண்களை உங்கள் மீதே வைத்திருக்கிறபடியினால் நீங்கள் எத்தனை பாக்கியவான்கள் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பாலகனுக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? மைட்டி காட், அப்படி மறந்தாலும் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும், நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையை, உங்கள் தொழிலை கர்த்தர் மறந்து விடவே மாட்டார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. நீ விசுவாசத்தோடு தைரியமாய் வேத வார்த்தைகளை நம்புங்கள். 17 சொல்லப்பட்டிருக்கிறது, எங்கோ காணாமல் போன, அல்லது எங்கோ சிதறி போன, அல்லது எங்கோ கீழ்ப்படியாமற் போன உங்கள் குமாரர்கள் தீவிரித்து வருவார்கள். உன்
உன்னை நிர்மூலமாக்கினவர்களும் உன்னை பாழாக்கினவர்களும் உன்னை விட்டு புறப்பட்டு போவார்கள். ஐயா, என் உடனிருந்தே என்னை கெடுத்தார்கள், என் உடனிருந்தே என்னை நாசம் செய்தார்கள், எனக்கு உதவி செய்வேன் என்று வந்தவர்கள் எல்லாம் என்னை ஏமாற்றி விட்டு போனார்கள், எனக்கு ஆறுதல் செய்ய வேண்டியவர்கள் எல்லாம் என்னை அழிக்க பார்த்தார்கள் என்று சொன்னீர்களே. கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை நிர்மூலமாக்கினவர்களும் உன்னை பாழாக்கினவர்களும் உன்னை விட்டு புறப்பட்டு போவார்கள். ஆனால் உன் குமாரர் குமாரத்திகளோ உன்னை நோக்கி தீவிரித்து வருவார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. 18 சொல்லப்பட்டிருக்கிறது, அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், உங்கள் கண்களை ஏறெடுத்து சுற்றிலும் பாருங்கள், அவர்கள் எல்லோரும் ஏகமாய் கூடி உங்கள் பட்சமாய் வருகிறார்கள். நீங்கள் அவர்கள் எல்லோரையும் ஆபரணமாக தரித்து, mighty God, உங்களை விரோதித்தவர்கள், உங்களை ஏளனமாய் பார்த்தவர்கள், உங்களை கேவலமாய் பேசினவர்கள், உங்களை முகத்தை துருக்கி கொண்டு போனவர்கள், உங்களை கண்டாலே காரி துப்பினவர்கள், இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் உங்களிடத்தில் வருகிறார்கள். நீங்கள் அவர்கள் எல்லோரையும் ஆபரணமாக தரித்து மணமகள் அணிந்து கொள்ளுவது போல நீ அவர்களை அணிந்து கொள்ளுவாய் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சர்வ வல்லமை உள்ள தேவன் உரைக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் நிச்சயமாய் உன்னை விழுங்கினவர்கள் தூரமாவார்கள். பிள்ளைகள் அற்றிருந்த உனக்கு யாருமே இல்லை, எதுவுமே இல்லை, எனக்கு ஆறுதல் செய்பவர் எவருமே இல்லை என்று சொன்னீர்களே. பிள்ளைகள் அற்றிருந்தது போல் இருந்த உங்களுக்கு உண்டாயிருக்கிற பிள்ளைகள் எங்களுக்கு இடம் நெருக்கமாயிருக்கிறது, நாங்கள் குடியிருக்கும்படிக்கு விலகியிரு என்று உங்கள் காதுகள் கேட்க சொல்லுவார்கள். நிச்சயமாய் உங்களை தேடி வருவார்கள். உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்கள் எல்லாம் திரும்பி வருவார்கள் என்பதிலே மாற்றம் இல்லை. அப்பொழுது நீங்கள், இவர்களை எனக்கு பிறப்பித்தவர் யார்? நான் பிள்ளைகள் அற்றும் தனித்தும் சிறைப்பட்டும் நிலையற்றும் இருந்தேனே, இவர்களை எனக்கு வளர்த்தவர் யார்? இதோ நான் ஒன்றியாய் விடப்பட்டிருந்தேனே, இவர்கள் எங்கே இருந்தவர்கள் என்று உன் இருதயத்திலே சொல்லிக் கொள்ளுவாய். ஆமென். அப்படியே உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும் என்பதை மறந்து விடாதிருங்கள். சின்னவனை ஆயிரமாய் மாற்றுகிறவர், சிறியவனை பலத்த ஜாதியாய் மாற்றுகிறவர். ஓ, எளியவனை புழுதியில் இருந்து எடுத்து சிறியவனை குப்பையில், எல்லாம் முடிந்து அழிந்து எரிந்து போன குப்பையில் இருந்து எளியவனை தூக்கி பிரபுக்களோடும் அதிபதிகளோடும் உட்கார வைக்கிற நல்ல தேவனை நீங்கள் ஆராதிக்கிறீர்கள். இந்த இரவு ஜெப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, இதோ ஜாதிகளுக்கு நேராய் என் கரத்தை உயர்த்தி ஜனங்களுக்கு நேராய் என் கொடியை ஏற்றுவேன். யாரையா அப்படி ஏற்றுவா? எனக்காக? அற்பமாய் எண்ணப்பட்ட எனக்காகுமா? ஐயா, எல்லாராலும் கைவிடப்பட்ட அல்லது எல்லோராலும் புறந்தள்ளப்பட்ட எனக்காகவும் ஒருவர் இருக்கிறாரா? என்னையும் ஆதரிக்க, என்னையும் மேன்மைப்படுத்த, என் மீதும் நோக்கமாய் ஒருவர் இருக்கிறாரா என்று கேட்டீர்களானால், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவரே சொல்லுகிறார், இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவன் மாத்திரமல்ல, சர்வ பூமியின் ராணுவங்களின் தேவன் சொல்லுகிறார், இதோ உனக்காக நான் ஜாதிகளுக்கு நேராய் என் கரத்தை உயர்த்தி ஜனங்களுக்கு நேராய் என் கொடியை ஏற்றுவேன். அப்பொழுது என்னையா நடக்கும்? உன் குமாரர்களை கொடுங்கையிலே ஏந்தி கொண்டு வருவார்கள், உன் குமாரத்திகள் தோளில் மேல் வைத்து எடுத்துக்கொண்டு வரப்படுவார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஒருவேளை எந்த ஆதரவும் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கலாம். ஓ, உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்களும், உங்களை ஏளனமாய் பார்த்தவர்களும், உங்களுக்கு விரோதமாய் பேசினவர்கள், உங்களை அவமானமாய் நடத்தினவர்கள், கீழ்த்தரமாய் நடத்தினவர்கள் எல்லோரும் நிச்சயமாய் உங்கள் பட்சமாய் வரும்படியாய் கர்த்தர் தம்முடைய கரத்தை அசைப்பார். உங்களுக்காக அவருடைய கொடியை ஏற்றுவார். அப்பொழுது ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தையர்களும் அவர்களுடைய நாயகிகள் உன் கைத்தாய்களுமாயிருப்பார்கள். mighty God. ஐயா, இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்கும் என்று நான் நினைத்து பார்த்ததே இல்லை. என் வாழ்க்கையில், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இப்படி மேன்மைகள் வரும் என்று நாங்கள் கற்பனை செய்தும் பார்த்ததில்லை. இப்படி எல்லாம் நடக்கும் என்று எங்கள் கனவிலும் நாங்கள் கண்டதில்லை என்று சொல்லுகிறீர்களா? உங்களோடு இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றை காட்டிலும் பெரியவர் என்பதை மறந்து விடாதிருங்கள். இன்று உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள், துன்பங்கள், உபத்திரவங்கள், பாடுகள் எல்லாவற்றை காட்டிலும் உங்களோடு இருக்கிறவர் பெரியவர். ஒருவேளை உங்களுக்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு வாழ்வதற்கு வழியே இல்லை. ஐயா, என் வீட்டு வாடகை கொடுப்பதற்கு, பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கு அல்லது இந்த கடன்களுக்கு வட்டி செலுத்த கூட எனக்கு
எந்த வாய்ப்பும் இல்லை, எந்த வசதியும் இல்லை, வாழ்வதை விட சாவதே மேல் என்று நினைக்கிறேன் என்று சொல்லுகிறீர்களா? ஒரு நாளிலே ராஜாக்கள் உங்களை வளர்க்கும் தந்தையர்களும் அவர்களுடைய நாயகிகள் உங்கள் கைத்தாய்களுமாய் இருப்பார்கள். அவர்கள் தரையிலே முகங்குப்புற விழுந்து உங்களை இன்று ஒன்றுமில்லாமல் இருக்கிற, இன்று வெட்கத்திலும் அவமானத்திலும் இருக்கிற உங்களை அவர்கள் பணிந்து கொண்டு உங்கள் கால்களின் தூளை நக்குவார்கள். நான் கர்த்தர் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பது அப்பொழுது நீ அறிந்து கொள்ளுவாய் என்று கர்த்தரே உங்களிடம் சொல்லுகிற அற்புதமான வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். வார்த்தைகளை பிடித்துக் கொள்ளுங்கள். அவரே கைப்பட எழுதி சர்வ வல்லமை உள்ள ஆண்டவராகிய உங்கள் தகப்பனே, உங்கள் பிதாவே உங்களுக்கு அவர் தம்முடைய கரங்களினால் எழுதி தந்த இந்த நல்ல வார்த்தைகளை, நல்ல தீர்க்க தரிசனங்களை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்குமாக பிடித்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாய் அவைகள் உங்கள் வாழ்க்கையிலே பலிக்கும். அது தாமதித்தாலும் நடக்காமல் போகாது. பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரரும் அல்ல. அவர் வார்த்தைகள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? என் அன்பு சகோதர சகோதரிகளை நாம் ஜெபிப்போம். நீங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, நீங்க பேசின நல்ல வார்த்தைகளுக்காக பல்வேறு சூழ்நிலையிலே மனம் நொடிந்து நொந்து போயிருக்கிற, மனம் நொந்து போயிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளுக்காக என் தெய்வமே, நீர் பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம். குடும்பத்திலே ஆச்சரியமான அதிசயமான காரியங்கள் நடக்கும்படியாய், பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஓ லார்ட் ஆச்சரியமும் அதிசயமுமான அற்புதமான மாற்றங்கள், வளர்ச்சிகள், மேன்மைகள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகள் என்ன யோசனையிலே இந்த இரவு ஜெப வேளையிலே வந்தார்களோ அவருடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இவர்களை விரோதித்து சென்றவர்கள் யாராயிருந்தாலும் சரி, அவர்கள் திரும்பி வரும்படியாய், இவர்களை விட்டு பிரிந்து போனவர்கள், ஐயா இவர்களை அவமானமாய் பேசினவர்கள், என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு விரோதமாய் ரெண்டகம் செய்தவர்கள், ஒன்றுக்கு ஒன்றை பதிலாய் செய்தவர்கள் திரும்பி வரும்படியாய், தேவ அனுக்கிரகம் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நீர் பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இவர்களுடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையிலும் இவைகள் நிறைவேறும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நல்ல செய்திகளை நாங்கள் கேட்கும்படியாய், என் அன்பு சகோதர சகோதரிகளின் குடும்பங்களிலே கர்த்தராகிய ஆண்டவர் கிரியை செய்யும்படியாய், பெரிய காரியங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. சமூகத்திலே வந்திருக்கிற ஒருவரும் மீட்கப்பட்டு போகாதபடி என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் இவர்களை பாதுகாக்கட்டும், பலப்படுத்தட்டும். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஸ்ரீலங்காவை சார்ந்த அன்பு சகோதரி சாந்தி கணேசமூர்த்தி என்ற அன்பு சகோதரிக்காகவும் அவருடைய குடும்பங்கள், பிள்ளைகள், சகோதரர்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் பேசின நல்ல வார்த்தைகள் எல்லாம் குடும்பத்திலே பலிக்கும்படியாய், தெய்வீக அனுக்கிரகம் அவர்களை சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். உள்ளம் கையிலே உம்முடைய பிள்ளைகளை வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னீரே சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இவர்கள் மதில்கள் எல்லாம், பிள்ளைகள், குடும்பம், வாழ்க்கை, தொழில் எல்லாம் உம்முடைய சமூகத்திலே, உம்முடைய கண் முன்னே இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒருவரும் மீட்கப்பட்டு போகாதபடி கர்த்தராகிய ஆண்டவர் பலத்த பயங்கரமான அற்புதமான அதிசயமான காரியங்களை இவர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் குடும்பங்களுக்கும் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி, வெட்கப்பட்டு போனவர்களுக்கு அவர்கள் வெட்கத்திற்கு பதிலாய் இரட்டத்தனையான பலனை கொடுக்கும்படியாய், உம்முடைய வார்த்தையின்படியே அவைகள் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை அநேகருக்கு ஷேர் பண்ணுகிற அன்பின் தேவ பிள்ளைகளுடைய கரங்களும் விரல்களும், அதனால் செய்யப்படுகிற வேலைகளும் ஆசீர்வதிக்கப்படுவதாக, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உம்முடைய சமூகத்தில் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. இதற்காக ஜெபிக்கிற உதவிகரமாய் இருக்கிற ஐயா, வரப்போகிற மணிப்பூர் கூட்டங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிற, மணிப்பூரில் நடக்க போகிற சமாதான ஜெப ஐக்கிய கூடுகைக்காக, அந்த பிரம்மாண்டமான கூட்டங்களுக்காக ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காகவும் என் தேவனாகிய கர்த்தர் வானத்தின் பலகணிகளை, வானத்தின் மதகுகளை திறப்பீராக. தேசத்திலே ஒரு எழுப்புதல் உண்டாகும்படியாய், ஒரு தெய்வீக அனுக்கிரகம் எல்லார் மேலும் எல்லாவற்றின் மீதும் நிரம்பி இருப்பதாக உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பே செல்லும்படியாய் அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே.
ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கவலைப்படாதீர்கள். எத்தனை சிக்கல்கள், சிரமங்கள், உபத்திரவங்கள் இருந்தாலும் சரி, யார் யார் உங்களுக்கு விரோதமாக என்ன பேசினாலும் சரி, உங்களை விட்டு போனவர்கள், உங்களை மறுதலித்து போனவர்கள், உங்களை கேடாய் பேசினவர்கள், கேடாய் நடத்தினவர்கள் மத்தியிலே நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்காக தம்முடைய கொடியை உயர்த்துவார், தம்முடைய கரத்தை அசைப்பார். காரியங்கள் எல்லாம் மாறுதலாய் முடியும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. கர்த்தர் சொன்ன நல்ல வார்த்தைகளை நிறைவேற்றுவார்.